மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, பிரதோஷம். முக்கியமாக பிரதோஷம் வந்து நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வில்வம் வாங்கி கொடுங்க. முடிந்தால் சிவபுராணம் பாராயணம் பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை சொல்லுங்கள். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. உங்களால் முடியலன்னா வீட்லேயே நீங்கள் விளக்கேற்றி வச்சு அவரை நினைத்து இது பண்ணுங்கள். ஏன்னா வியாபாரத்தில் இருப்போம், வேலைக்கு போவோம். நமக்கு அதனால் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நாளைக்கு ஆங்கில மாத பிறப்பு. நாம் ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, நாம் வந்து எப்பொழுதும் வாங்கிறது தான் வாங்குங்க. பூ, மஞ்சள், அரிசி, பருப்பு, கல்லுப்பு. இது வந்து மகாலட்சுமி கடாட்சகம் எப்பொழுதும் நம்ம வீட்டில் செல்லும். உங்களால் முடிந்தது 10 ரூபாய்க்கு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ளே இருந்ததுன்னா எடுத்து சாமி முன்னாடி வச்சு ஒரு விளக்கேற்றினா கூட போதுமானது. நமக்கு எப்பொழுதும் ஏன்னா மறந்துட்டு வந்துடுவோம். முக்கியமான இதை தான் நம்ம அங்கங்கே போயிட்டு வருவோம், மறந்துட்டு வந்துடுவோம். அதனால் வீட்லேயே இருக்கிறத எடுத்து ஒரு சாமி முன்னாடி வைங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகான ஆகஸ்ட் மாதத்திற்கு விடை கொடுத்து நாம் வந்து செப்டம்பர் மாதத்தை நாம் வரவேற்போம். நாளைக்கு வந்து சதுர்த்தி திதி, மாத சிவராத்திரி நாளைக்கு. இன்றைக்கி வந்து பிரதோஷம். ஓகேங்க. அடுத்தது நம்ம ரொம்ப இதாக கொண்டாட போகிறது பிள்ளையார் சதுர்த்தி. பிள்ளையார் சதுர்த்தி நம்ம கொண்டாடுவோம். அதற்கு உண்டான மலர்கள் 21 வகையான மலர்கள், 21 வகையான பூக்கள். உங்களால் என்ன முடியுதோ வைங்க. அவருக்கு இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும். வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் அந்த மஞ்சளை பிடிச்சி பிள்ளையாராக பிடிச்சி வச்சு அவரோட நாமத்தை சொன்னாலும் சரி. நல்லதுலேயும் அவர் தான், கெட்டதுக்கும் அவர் தான் முழுமுதற் கடவுள். அதனால் நாம் அதுலேயும் வந்து அவர் வந்து ரொம்ப 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 எளிமையானவர். வீட்டில் என்ன இருக்கோ வச்சு அதை நெய்வேத்தியம் பண்ணுங்கள். இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டார். ஆனால் அவருக்கு பிடித்தது அரிசி மாவு கொழுக்கட்டை, சுண்டல், மோதகம், எதுவுமே இல்லைனாலும் பொரிக்கடலை அதை வாங்கி வச்சு இது பண்ணுங்க. ஒரு மஞ்சளில் நம்ம இது வாங்கணும் அது வாங்கணும், படம் இல்லை, நம்ம இப்போ இது இல்லை, சிலை இல்லை அப்படின்னு நினச்சாலும் சரி, ஒரு மஞ்சளை வீட்டில் இருக்கிறத அதை பிடிச்சி வச்சு ஒரு தட்டுலேயோ ஒரு ஏதோ பிடிச்சி வச்சிங்கன்னா, ஒரு தட்டில் இல்லைன்னா ஒரு இலையிலையோ ஒரு இதில் பிடிச்சி வச்சிங்கனாலும் உடனே வந்து அதில் அமர்ந்துடுவார். அவர் வந்து ரொம்ப 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 எளிமையானவர். அதனால் நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேணாம். உங்கள் கையில் உண்டானது வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நிவேதம் பண்ணுங்கள். அவர் வந்து அவ்வளவு ஒரு எளிமையான ஒரு இது. மனசுலேயே அவரோட நாமத்தை சொல்லி முழுமுதற் கடவுள் அவர் தான். நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அவரை வந்து உட்கார்ந்துட்டான்னா எந்த விதமான பின்னமும் இல்லாமல் நம்மளை கொண்டுட்டு போவார். வெளியூர் போகிறதா இருந்தாலும் சரி, அவரை பிள்ளையாரை பார்த்துட்டு ஒரு வண்டி வாகனத்தில் போகிறதா இருந்தாலும் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டோ, எந்த நல்ல காரியம் இது பண்ணாலும் சரி, நல்ல பிள்ளையாரை இது பண்ணிட்டு இது பண்ணால் ரொம்ப நல்லது. எந்த விதமான இதுவும் இல்லாமல் நடக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 31/8/2024 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை. இந்த மாதத்தின் கடைசி நாள். நாம் வந்து இதற்கு விடை கொடுத்து, அழகான இந்த மாதத்திற்கு விடை கொடுத்து நாளை வந்து ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதத்தை நாம் வரவேற்போம். திரையோதசி திதி காலை 5:17 வரைக்கும், பூச நட்சத்திரம், சேஷ சித்த யோகம், பிரதோஷம், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பூத வாகனத்தில் திருவிதியுலா, உப்பூர் விநாயக பெருமான் சிம்ம வாகனத்தில் புறப்பாடு. மலேசிய சுதந்திர தினம் இன்று. சிம்ம நாளிகை வந்து 2:53. திதி வந்து திரையோதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் ஒன்றும் இல்லை, சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. எதிர்த்து செல்லுங்கள். நல்ல மனிதனின் எந்த திசையிலும் பரவி நிற்கின்றான். நல்ல மனிதன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க.
அதை நோக்கி செல்லுங்கள். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 10:45 to 11:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 12:15 to 1:15, மாலை 9:30 to 10:30. திதி திரையோதசி திதி. இன்னைக்கு பரிகாரம் தயிர். ராகு காலம் 9 to 10:30, குளிகன் 6 to 7:30, யமகண்டம் 1:30 to 3. சந்திராஷ்டமம் மனுஷ நட்சத்திரத்துக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம் அனுகூலம், ரிஷபம் சந்தோஷம், மிதுனம் பொறுமை, கடகம் சாதனை, சிம்மம் நன்மை, கன்னி வரவு, துலாம் செலவு, விருச்சிகம் முயற்சி, தனுசு ஓய்வு, மகரம் சிந்தனை, கும்பம் சாந்தம், மீனம் முன்னேற்றம். நாளைக்கு கீழே விழுங்கள், ஆனால் உடனடியாக எழுந்து நில்லுங்கள். நாம் எப்போவும் கீழே விழுந்தாலும் தோல்வியை கண்டு தோளாத எழுந்து நில்லுங்க, நமக்கு வெற்றி நிச்சயம். நாளைக்கு மாத சிவராத்திரி, மாத பிறப்பு. அதற்கு பிறகு நமக்கு பிள்ளையார் சதுர்த்தி வருகின்றது. ஓகே, இன்னைக்கு சிவபெருமானுக்குரிய காயத்ரி ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை சொல்லி இன்றைக்கு சிவனுக்குரிய காயத்ரி மந்திரம். ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாத். ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாத். ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாத். அதனால் அவருடைய நாமத்தை இன்றைக்கு சனி பிரதோஷங்கிறதுனால அவருக்கு இன்றைக்கி சனிக்கிழமை, சனி பகவானுக்குரிய நாள். சனி பகவான் சிவனுக்கு கட்டுப்பட்டவர் தான். அதனால் இருங்க, இன்றைக்கி சனீஸ்வரருடைய இதுவும் படிச்சிடலாம். ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரனுக்குரிய மந்திரத்தை படிக்கிறேன். சனீஸ்வர பகவான். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். சிவபெருமான் ஒரு இதில் சொல்லியிருப்பார், அவர் எல்லா இதையும் உருவாக்குனவர். அவர் வகுத்து கொடுத்த அந்த நீதி பரிபாலனைக்கு அவரே கட்டுப்பட்டு தான் ஆவார். நான் வகுத்த வழிமுறைகள் நீதி இதற்கெல்லாம் நானே கட்டுப்பட்டு தான் நிற்பேன்னு அவர் சொல்லுவார். ஒவ்வொரு இதுலேயுமே சிவபெருமானே சொல்லுவார். அதனால் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்குறாரு. நம்ம நவகிரகம், சரஸ்வதி, ஒவ்வொரு இதுக்குமே, லக்ஷ்மி, பார்வதி அம்மா, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சிவன் சக்தியும் சேர்ந்தது தான் உலகம். எல்லா தெய்வமுமே ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும், முருகர், அம்பாள். அதனால் ஒவ்வொரு விதிமுறைகளுக்கும் அவர் கட்டுப்பட்டவர் தான். அவர் வகுத்து கொடுத்த நெறிமுறைகளுக்கு அவரே கட்டுப்பட்டவர் தான். அதனால் அதான் சிவபெருமானே சொல்லியிருப்பார். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்றைய ராசி பலனை பார்த்துட்டோம். இன்றைக்கி சிவபுராணம் படிக்கலாமா? இன்றைக்கி நீங்களும் சிவபுராணம் படிங்க. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் என்கொன் திருவாசகம் எனும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்றன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பறுக்கும் பிஞ்சகன் தன் பெய்கலல்கள் வெல்க, புறத்தார்க்குச் செய்யோன் தன் பூங்கலல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மையிலும் கோன்கலல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. அதனால் இதனோட இதை நீங்கள் சிவபுராணம் படிங்க. நேரம் இல்லாத காரணத்தினால நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கு என்ன நாம் இன்றைக்கி சனி பிரதோஷம், நாளை மாத சிவராத்திரி, அதே மாதிரி சர்வ அமாவாசை திங்கக்கிழமை, தர்ப சங்கரகணம், திருநில பிரிக் ஹோமாவதி அமாவாசை, விநாயகர் சதுர்த்தி
சதுர்த்தி வந்து 7ஆம் தேதி செப்டம்பர் 7 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி வந்து செப்டம்பர் 7 தமிழ் மாதம் 22ஆம் நாள். நாளைக்கு 1ஆம் தேதி பிறக்கின்றது. அவருடைய எளிய பூஜை வந்து நாம் அவரை பிடிச்சி வச்சு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து இது இப்போ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பொருளடக்கம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் பிராண பிரதிஷ்டை, சித்தி விநாயக பூஜை, சிவராத்திரி பூஜை, சரஸ்வதி பூஜை, கிருஷ்ண ஜெயந்தி, ஏகாதசி, மகர சங்கராந்தி, இந்திர பூஜை, ராமநவமி எல்லாத்துக்குமே புக் இருக்குது. வாங்கி வச்சு படிங்க. இன்றைக்கி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். நான் ஓம் நமச்சிவாய. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி நான் வேறு சுவாமிகள் இது போட்டாலும் கூட ஏன் நமச்சிவாய அந்த மந்திரத்தை நாம் பெருமாளனோட மந்திரத்தை போடுறேன்னா அது போட்டால் தான் காப்பிரைட் வரமாட்டேங்குது. மற்றது எல்லாம் போட்டாலும் காப்பிரைட் வருது. அதனால தான் ஏதோ ஒரு தெய்வத்தினோட நாமங்கள் ஒலித்துக்கிட்டே இருக்கணுங்கிறது. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கல்வி இயக்கம், பெண்கள் பாதுகாப்பு இயக்கம், ஆண்கள் பாதுகாப்பு இயக்கம் தான். 2 பேருமே ஒன்று தான். இது ஆண் உயர்ந்தவரா பெண் உயர்ந்தவரா என்று நம்ம சொல்ல முடியாது. இருவருமே சரி நிகர் சமானமானவர்கள் தான். ஆனால் தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் தன்னையே 4வது இடத்துல தான் வச்சுருக்குது. அதனால் நம்ம அதை வந்து என்னென்ன தெய்வம் வழிவகுத்து கொடுத்துருக்கோ அந்த நெறிமுறைகளின்படி தெய்வமே அதற்கு தான் கட்டுப்பட்டு நிற்கும். அதனால் நாமும் அதுபடி வாழ்ந்து நம்ம நல்ல முறையில் இது பண்ணுவோம். எந்த விதமான தீய எதுக்கும் நம்ம செல்லாமல் நல்லதையே நம்ம கற்று நல்ல வழியில் செல்வோம். ஓகேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.